வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஹைதராபாத் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தாபா ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் அடிக்காதவங்க பெல் அடிச்சிருங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைதராபாத் சிக்கன் செய்ய தேவையானது நல்லெண்ணெய், சிறிய வெங்காயம், பச்சை மிளகாய், குடமிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கறி, கல்லுப்பு, கறி மசாலா, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜிலேபி பவுடர் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம், தயிர், சுத்தமான நல்ல தண்ணீர், கொத்தமல்லி. வாங்க சமைக்க போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். சிறிய வெங்காயம் பொடி பொடியை நறுக்கி போட்டுடலாம். பச்சை மிளகாய் தேவையான அளவு, குடமிளகாய் தேவையான அளவு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. நல்லா கலரி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு போட்டுடலாம். தக்காளி கொஞ்சமாக போட்டுடலாம். கறி போட்டுடலாம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இப்போ இதில் கறி மசாலா தூள் தேவையான அளவு போட்டுடலாம். சிக்கன் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜிலேபி பவுடர், தயிர் சிறிதளவு ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிடலாம். எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட கறிக்கு மேலே தண்ணி இருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிடுங்க. அடுப்பை வேகமாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. வேகிற மாதிரி கொஞ்ச நேரத்திலே தண்ணி ட்ரை ஆகி நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். என்னடா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி வீடியோவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்னு கேட்பீங்க. ஃபோன் மெமரி ஃபுல்லானனால டெலீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட் டெலீட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி 5 வீடியோவில் 4 வீடியோ சிக்கனை ட்ரை பண்ணி செஞ்சோம். அதேமாரி ட்ரை பண்ணிக்கிங்க. நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்துருங்க. சிக்கன் ரெடி. இந்த மாதிரி ஹைதராபாத் சிக்கன் செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அப்போ தான் சரி செஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் அடிக்காமல் இருந்தால் பெல் அடிச்சுடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.